வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் மெகாராஜ். நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் ஆர்.ஜே. பாலாஜி கூட்டணியில் வெளியான கருப்பு திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றிருந்தாலும் பாக்ஸ் ஆபீஸில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்ட வசூல் விவரங்களின் பின்னணியில் உள்ள சில முக்கிய காரணங்கள் மற்றும் தற்போதைய நிலவரங்கள் இதோ. 1. சூர்யாவின் திரையுலக வாழ்வில் புதிய மைல்கல். கடந்த சில வருடங்களாக தியேட்டர்களில் சூர்யாவின் ரசிகர்களுக்கு கிடைக்காத ஒரு அக்மார்க் மாஸ் கமர்ஷியல் படமாக கருப்பு அமைந்துள்ளது. சூர்யாவின் முந்தைய சாதனையான சிங்கம் 2 திரைப்படத்தின் வசூலை முறியடித்து அவரது திரைப்பயணத்திலேயே அதிக வசூல் செய்த திரைப்படமாக கருப்பு உருவெடுத்துள்ளது. 2. உலகளாவிய வசூல் ரூபா 300 கோடி இலக்கு. கோடை விடுமுறையை குறிவைத்து மே மாதத்தில் படம் வெளியானதும் தியேட்டர்களில் வேறு பெரிய படங்கள் போட்டிக்கு இல்லாததும் இந்த இமாலய வசூலுக்கு முக்கிய காரணம். தமிழகத்தில் மட்டும் முதல் வாரத்திலேயே படம் ரூபா 100 கோடி வசூலை கடந்து சாதனை படைத்துள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா மற்றும் ஓவர்சீஸ் வெளிநாடுகள் என அனைத்து இடங்களிலும் காட் மோட் மற்றும் வீரப்பா போன்ற சாய் அபியங்கரின் பாடல்களும் சூர்யாவின் கருப்பசாமி கெட்டப்பும் படத்திற்கான மிரட்டலான ஓப்பனிங்கை தந்துள்ளன. 3. தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களின் லாபம். படம் ரிலீஸாவதற்கு முன்பு தயாரிப்பு நிறுவனமான ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸிற்கு சில நிதி நெருக்கடிகள் ஏற்பட்டு ஒருநாள் தள்ளி ரிலீஸானாலும் தற்போது வந்து குவியும் வசூல் அனைத்தையும் ஈடுகட்டியுள்ளது. பங்குத்தொகை ஷேர் வேல்யூ. நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழக விநியோகஸ்தர்களின் பங்குத்தொகை ரூபா 60 கோடியை நெருங்கி வருவதோடு உலகளாவிய ஒட்டுமொத்த பங்குத்தொகை ஷேர் ரூபா 125 கோடி வரை எட்டும் என்று திரையுலக வர்த்தக நிபுணர்கள் கணிக்கின்றனர். நீண்ட இடைவெளிக்குப் பிறகு சூர்யாவின் படம் தியேட்டர்களில் இத்தகைய பிரம்மாண்ட வசூல் வேட்டை நடத்துவது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கும் சூர்யாவின் குடும்பத்தினருக்கும் ஜோதிகா சமீபத்திய பேட்டியில் குறிப்பிட்டது போல மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.